Hey guys, what's up and welcome back to my channel Beauty Trends Summer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் healthy and happy இருக்கீங்கன்னு. இன்னைக்கு கூட நீங்க பார்க்க போறது rating my top 10 favorite foundations தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூவா இருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. And நீங்க என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் நிஷா Beauty Trends Summer. சோ இப்போ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். So guys, இப்போ வந்துட்டு இயர் எண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் வந்து என்ன நினைச்சேன்னா என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்டகரி வைஸ் வந்துட்டு ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் மை காம்பேக்ட், ரேட்டிங் மை ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கேட்டகரியா வந்து நம்ம ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்துட்டு என்னோட டாப் ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ் தான் நான் வந்து ரேட் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடியும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாப் ஃபேவரட் ஃபவுண்டேஷன் லிஸ்ட் வந்து நான் பண்ணியிருப்பேன். பட் இன்னைக்கு நான் வீடியோல காமிக்க போறேன் இந்த எல்லா ஃபவுண்டேஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ் தான். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஃப்ரம் மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன் தான். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த ஃபவுண்டேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஒன் அமாங் தேம். நல்லா வந்துட்டு ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன், பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் போகணும்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன், ஹை கவரேஜ் கொடுக்க ஃபவுண்டேஷன் சொல்லுங்க அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு வாங்கினா போதும், ஒரு நல்ல ப்ரைஸா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். பட் நல்ல கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு இதுதான் வந்து நிறைய பேருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ அது வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன்ல ஒரு நல்ல விஷயம். நீங்க சிங்கிள் கோட்டிங் கொடுத்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சோ நீங்க வந்துட்டு ரொம்ப லைட்டா வந்து அப்ளை பண்றீங்கன்னா ஈவன் இந்த ஃபவுண்டேஷன் நீங்க வந்துட்டு டெய்லி வேர்க்கு கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்டே ஆகும். உங்க ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு உங்க ஷேட் நீங்க ஒரு வேளை வாங்கல அப்படின்னா கண்டிப்பா இது வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகும். சோ இந்த ஃபவுண்டேஷன் நீங்க வாங்கணும்னா ஆன்லைன்ல வாங்குறதை விட நீங்க டைரக்டா வந்து ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வாங்கலாம். உங்களோட ஷேட் என்னன்றது நீங்க செக் பண்ணிட்டு லைக் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கும் போது டக்குன்னு போயிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து கொடுக்குறாங்க, உங்க ஷேடுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ஓகே அப்படின்னு வாங்கிட்டு வந்துடாதீங்க. சில ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ நீங்க வந்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கடையே சுத்தலாம், வெளியில எங்க மால்க்கு எல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா வந்து அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகல அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் பிக் பண்ணுங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைஸி. இது வந்து 3000 rupees. இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நீங்க வந்து ஃபவுண்டேஷன் வந்து வாங்கிட்டு உங்க ஷேடு இல்லைன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து பெரிய லாஸ் தான். அதனால வந்துட்டு கண்டிப்பா ஸ்டோர்ல போய் பிக் பண்ணுங்க, உங்களோட ஷேடு என்னன்றதை பார்த்து பிக் பண்ணுங்க. ஸோ மேக்ல வந்து என்னோட ஷேட் NC42. ஆக்சுவலி வந்து NC40 வாங்குங்க ஆர் NC42ன்னு சொன்னாங்க. NC40 வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரைட்டா ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்து என்னோட ஸ்கின்னோட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும் அண்ட் அந்த ஒரு வார்ம் அண்டர்டோன் இருக்கிற மாதிரி வேணும்தான்றதுக்காக நான் NC42 பிக் பண்ணேன். பட் காம்பேக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு NC40 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு உங்களால பெருசு வாங்க முடியலன்னா கூட நீங்க வந்துட்டு சின்னது கூட நீங்க வாங்கலாம். அதோட பிரைஸ் வந்து நீங்க எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துடுறேன். இந்த ஃபவுண்டேஷனோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேல பிளாஸ்டிக் இருக்கு, பிளாஸ்டிக் அண்ட் கீழே வந்து பாட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன்ல எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஓபன் பண்ணி இப்படி ஊத்துற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு அவசரத்துல எல்லாம் இந்த எடுக்கிறோம் அப்படின்னும் போது டக்கு நம்ம கையில நிறைய ஊத்திரும். என்னடா இவ்வளவு ஊத்திருச்சேன்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டிப்பா டிஸ்போஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு பிடிக்கல. மேபி இது வந்துட்டு ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பம்புமே அவைலபிளா இருக்கு, நம்ம தனியா வாங்கி அட்டாச் பண்ணணும். அதுவுமே நான் பார்க்கும்போது 1000 rupeesக்கு மேலன்னு நினைக்கிறேன் அந்த பம்ப் மாதிரி வாங்கணும்னா. ஸோ விச் இஸ் வெரி பேட். ஒருவேளை மேக் வந்துட்டு அந்த பம்ப் மாதிரி கொடுக்குறாங்க, இவங்களோட பேக்கேஜிங் அப்கிரேட் பண்றாங்கன்னா நான் இதுக்கு வந்து 10 on 10 கொடுப்பேன். பட் இப்போ வந்துட்டு 9 on 10 கொடுக்குறேன். அடுத்ததா பார்க்க போற ஃபவுண்டேஷன் வந்துட்டு பேக்ல இருந்து இந்த HD லிக்விட் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இது வந்துட்டு அகைன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நீங்க வந்துட்டு போட்டு போற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் சொல்லுவேன். ஸோ முக்கியமா நீங்க வந்துட்டு ட்ரை ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரா ஒர்க் ஆகும். பிகாஸ் நான் வந்து ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து இந்த ஸ்கின்ல போடும்போது மேட் ஃபினிஷ் கொடுக்கும், பட் அந்த ஒரு க்ளோவும் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ அது வந்து எனக்கு பர்டிகுலரா இந்த ஃபவுண்டேஷன்ல ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் ஸ்கின் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நீங்க ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்காது. ஒரு ஃபிளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட பிளெமிஷஸ், ஃபேஸ்ல ஒரு அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்துட்டு ஈவன் டோன் ஆகும். பிளெமிஷஸ் எல்லாமே கவர் பண்ணும் உங்களுக்கு. இதோட ஃபார்முலாமே ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் உங்க ஸ்கின்ல வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இதுவுமே நீங்க வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க எந்த ஒரு ஃபவுண்டேஷனுமே நீங்க டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப நார்மலா நீங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது அப்ளை பண்ற மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப கொஞ்சமா குவான்டிட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டாட் பண்ணி
கையிலேயே பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல பியூட்டி பண்ணி வச்சு கூட நீங்க பிளெண்ட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெய்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷ். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு உங்க போர்ஸ் வந்து கிளாக் பண்ண போறது கிடையாது. அண்ட் அப் டு 12 ஹவர்ஸ் வரைக்குமே இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். அகைன் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஷேட்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து டெஃபினட்டா வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் நான் சொல்வேன். பேக்கேஜிங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டில்ல கொடுக்குறாங்க. அண்ட் இதுல வந்துட்டு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பம்ப் வந்து கவர் பண்றதுக்கு ஒரு பெரிய லிட் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இவங்க வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குட்டி லிட் கொடுக்குறாங்க. நம்ம டிராவலிங்ல எடுத்துட்டு போறோம்னா நம்ம இது கழட்டி ஒரு ஓரமா வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி நம்ம இதை மறந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர் வந்துட்டு நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸோட அது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நானே வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சு இந்த லிட் எடுத்தேன். பிகாஸ் இந்த லிட் இல்லைன்னா இது உள்ள இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு கண்டிப்பா ட்ரை ஆயிடும். ஸோ அது ஒரு கான்னு நான் சொல்லுவேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்லாம் வந்துட்டு எனக்கு குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. இது என் ஸ்கின்ல சூப்பரா ஒர்க் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேக் ஸ்டோர்ல போயிட்டு வாங்கும் போதே எனக்கு வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் இந்த ஒரு சைடு வந்துட்டு இந்த ஷேட், அப்புறம் இந்த சைடு இன்னொரு ஷேட் வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க. இந்த ஷேட் அப்ளை பண்ண சைடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ஒரு மாதிரி ஹைட்ரேட்டிங்கா இருக்கும் நம்ம ஸ்கின்ல பாக்குறதுக்கு. எப்படா இந்த ஃபவுண்டேஷன் போய் நம்ம ட்ரை பண்ண போறோம் வீட்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பிரைஸ் வைஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்துட்டு 875 rupees. நீங்க வந்துட்டு பேக் ஸ்டோர்ல போயிட்டு வாங்குறீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஆர் நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்குறீங்கனாலே உங்களுக்கு சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் இருக்கும்போது நீங்க பிக் பண்ணுங்க. பட் நான் போயிட்டு ஸ்டோர்ல வாங்கும்போது எந்த டிஸ்கவுண்ட்டுமே இல்லை. நான் வந்துட்டு ஆக்சுவல் பிரைஸ்க்கு தான் வந்து வாங்கினேன். இதுக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா 9 on 10 தான் கொடுத்துருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ் லிட். அடுத்ததா பார்க்க போற ஃபவுண்டேஷனுமே வந்துட்டு அகைன் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ அது வந்து கேர்ல இருந்து இந்த ப்ரோ கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு illuminating ஃபவுண்டேஷன். இது வந்து உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்பவே லைட் வெயிட் ஃபார்முலா. அகைன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின் வந்து பாக்குறதுக்கே ரொம்பவே நேச்சுரலா இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு illuminating ஃபவுண்டேஷன்றதுக்காக அந்த ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும். முக்கியமா நீங்க வந்துட்டு ட்ரை ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃபவுண்டேஷன் சூப்பரா ஒர்க் ஆகும். நான் வந்துட்டு எல்ஏக்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட கலரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோன் வந்து நான் ஃபேரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னோட செகண்ட் ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு கம்ஃபர்டபுள் ஆன் ஸ்கின். அண்ட் பிரைஸ் வைஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸி தான் இது. ஐ திங்க் இது வந்துட்டு 1200 நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துட்டு இதோட பிரைஸி தான். ஓகேங்களா? பட் இது வந்துட்டு நல்ல ஒரு ஹை கவரேஜ் கொடுக்குது. நீங்க வந்துட்டு பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போறீங்கன்னா தாராளமா வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் நீங்க பிக் பண்ணலாம். ஸோ பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ல அக்ரிலிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப் லீடோட வருது, விச் இஸ் வெரி குட். நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பம்ப் கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியா எவ்வளவு ப்ராடக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி அழகா வந்துட்டு ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பம்பும் கொடுத்துருக்காங்க, லிட்டும் கொடுத்துருக்காங்க. பட் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக்ல இருக்கு. வந்ததுன்னா கண்டிப்பா உடையதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்கு நான் ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 9.5. ஸோ அடுத்ததா பார்க்க போற ஃபவுண்டேஷன் வந்துட்டு லாரியல் இன்ஃபாலிபிள் இருந்து 24 hours ஃப்ரெஷ் வேர் ஃபவுண்டேஷன் தான். ஸோ அகைன் இதுவுமே வந்துட்டு என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன். நான் சொல்ல இல்லைங்களா, எல்ஏ கேர்ள் அண்ட் இந்த ஃபவுண்டேஷன்லாம் கூட என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே ஒரு செகண்ட் ஸ்கின் மாதிரி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். பெர்ஃபெக்டான நம்ம ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து பிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு செகண்ட் ஸ்கின் மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணலாம். அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். அண்ட் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு 24 hours வரைக்கும் லாஸ்ட் ஆகும்ட்டு. நான் வந்து 24 hours வரைக்கும் என் ஸ்கின்ல அப்ளை பண்ணி நான் செக் பண்ணிருக்கேன்னா கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இது வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு ஸ்டேயா இருக்கும். நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு 24 hours டெஸ்ட் வந்து நான் பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து வெளியில எல்லாம் போகும்போது நான் அப்ளை பண்ணிட்டு போகும்போது என் ஸ்கின்ல இது நல்லாவே லாஸ்ட் ஆகுது. அண்ட் மேக்கப்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து கலையவே கிடையாது. ஈவன் எனக்கு ஸ்வெட் ஆனா கூட நான் சொல்றேன், ஸ்வெட் ஆகும்போது சும்மா நம்ம கர்ச்சீஃப் வச்சு லைட்டா அதை டச் அப் பண்ணிக்கணும்னா போதும். பட் ஃபவுண்டேஷன் வந்து பிளேஸ்ல இருந்து மூவ் ஆகாது. அண்ட் இது வந்துட்டு ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியா பிளெண்ட் ஆயிடும். ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். அண்ட் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் அப்ளை பண்ணும்போது பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டு சீக்கிரமா பிளெண்ட் ஆயிடுது. அண்ட் லைட் வெயிட் ஃபார்முலேஷன் தான். அண்ட் ஈஸி டு வேர் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டெய்லி வேர் யூஸ் கூட நம்ம வந்துட்டு இதை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி 24 hours வரைக்கும் லாஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. பட் இது வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டேவா இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. என்னோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா 300 அம்பர். ஃபவுண்டேஷனோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா அகைன் இது வந்துட்டு ஒரு பாட்டில் பேக்கேஜிங்ல வருது. உங்களுக்கு அழகா இந்த மாதிரி ஒரு லிட் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட் நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி பம்ப் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. லைக் என்ன சொல்றது, ஃபிட்மி ஃபவுண்டேஷன்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு வெயிட் தான். ஸோ தாராளமா நம்ம இது வந்துட்டு டிராவலிங்லாம் கூட எடுத்துட்டு போகலாம். பட் வந்துட்டு பாட்டில் கீழே விடாம பத்திரமா பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நான் கண்டிப்பா வந்துட்டு 10 on 10 கொடுப்பேன். அடுத்ததா பார்க்க போற ஃபவுண்டேஷன் வந்துட்டு மிலானில இருந்து இந்த கன்சீல் பிளஸ் பெர்ஃபெக்ட் 2-in-1 ஃபவுண்டேஷன் தான். ஸோ இது வந்துட்டு ஃபவுண்டேஷன் பிளஸ் கன்சீலர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். உங்க ஃபேஸ்ல வந்துட்டு பிளமிஷஸ், பிம்பிள் மார்க்ஸ், ஆக்னே மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா அதையுமே வந்துட்டு சூப்பரா கவர் பண்ணும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க ட்ரை ஸ்கின் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது சூப்பரா வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. அண்ட் இது வந்துட்டு ஸ்கின்ல சூப்பரா பிளெண்ட் ஆகும் அண்ட் சூப்பர் லைட் வெயிட். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின்ல வந்துட்டு அகைன் வந்துட்டு ஒரு தனி க்ளோ கொடுக்கும். அது வந்து எனக்கு இந்த ஃபவுண்டேஷன்ல ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்துட்டு பாட்டில் பேக்கேஜிங்ல கொடுத்துருக்காங்க. மேல இந்த மாதிரி லிட் அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு பம்ப் இருக்கிற மாதிரி இருக்கு, which is very very good. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வீடியோஸ்ல யூஸ் பண்ண மாட்டேன். மேபி ஒரு 2 or 3 வீடியோஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் ரொம்ப ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது ரொம்ப ஹை கவரேஜ் கொடுக்கும். ஸோ ஒரு டெய்லி பேசிஸ்க்கு நான் யூஸ் பண்ணும் போதே வந்துட்டு என்ன மேக்கப் போட்டு வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால இதை நான் வந்துட்டு ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபவுண்டேஷனுக்குமே நான் வந்துட்டு 10 on 10 கொடுப்பேன். டெஃபினட்டா நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். பட் இது வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறீங்க, நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அண்ட் பிரைஸ் வைஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன், 1600 rupees. பட் 1600 rupeesக்கு இது கண்டிப்பா worth தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா போகும்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு கடகடன்ட்டு என்னோட ரிவ்யூஸை வந்து ஷேர் பண்ணலான்ட்டு. அடுத்ததா பார்க்க போற ஃபவுண்டேஷன் வந்துட்டு லாக்மேல இருந்து இந்த லாக்மே அப்சல்யூட் 3D கவர் ஃபவுண்டேஷன் தான். இதுல வந்துட்டு SPF 30 இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அகெயின் இதுவுமே வந்துட்டு ஒரு அக்ரலிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் லிட் வந்துட்டு பிளாஸ்டிக், நம்மளுக்கு இந்த மாதிரி பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு லாக்மே ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிளாக் அண்ட் இந்த சில்வர் ஃபினிஷ் வந்துட்டு பேக்கேஜிங்கே ரொம்ப அல்டிமேட்டா காமிக்குது. ஸோ பம்ப் மாதிரி இருக்கு ப்ராடக்ட், நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் பத்தி கேட்டீங்கன்னா இது வந்துட்டு 3D கவரேஜ் வந்துட்டு இதுலயே கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா வந்துட்டு ஒரு ஹெச்டி லுக்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும்னா இந்த ஃபவுண்டேஷன் வச்சு நீங்க கிரியேட் பண்ணலாம். அண்ட் இதோட ஃபார்முலேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெல்வெட்டி ஃபினிஷ் கொடுக்கும். உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்கின்ல ஸ்மூத்தா இருக்கும், ஈஸியா பிளெண்ட் ஆயிடும். அண்ட் உங்க ஸ்கின்ல ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு மினிமைஸும் பண்ணுது. ஸோ இந்த ஃபவுண்டேஷனுமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். அண்ட் ஆல்சோ நீங்க இது வந்துட்டு ஒரு டெய்லி பேசிஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பிரைஸ் வைஸ்ன்னு சொல்லும் போது ரீசனபிள் தான், உங்களுக்கு 750 rupees நீங்க வாங்கலாம். நான் இதை வந்துட்டு விஆர் மால்ல இருக்கிற ட்ரெண்ட்ஸ்ல தான் வந்து வாங்கினேன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு நான் என்ன ஷேட்ல இருக்கணும் அந்த ஷேட்ல இருந்துட்டு ஒரு ஷேட் டார்க்கராகவே கொடுங்க. பிகாஸ் எப்போ வந்து கேட்டாலுமே வந்து லைட்டராகவே கொடுத்துட்றீங்க. ஃபேஸ்ல அப்ளை பண்ண உடனே ஒரு மாதிரி என் ஸ்கின் நான் இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு வேண்டவே வேண்டாம், என்னோட ஸ்கின்ல இருந்து ஒரு ஷேட் கம்மியா கொடுங்கன்னு நான் கேட்டேன். பட் அவங்க கேட்கல. இது லாக்மே ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. பட் இருந்தாலும் வந்துட்டு இதுதான் உங்க பெர்ஃபெக்ட் ஷேட் அப்படின்னு தள்ளிட்டாங்க. பட் எனக்கு வந்து இது ஓகே தான், பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்துட்டு 9 on 10 கொடுப்பேன். அடுத்ததான் பார்க்க போற ஃபவுண்டேஷன் வந்துட்டு மெப்ளின்ல இருந்து இந்த சூப்பர் ஸ்டே 24 hours ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் சொன்ன மாதிரி லைக் மெப்ளினுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ இதை நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகா பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு சூப்பரா ஒரு கெட் ரெடி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா தாராளமா இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமா இதை நீங்க வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரா ஒர்க் ஆக போகுது. நான் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போதெல்லாம் ஃபேஷியல் ஆயில் போட்டு தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். அப்பதான் வந்துட்டு என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்குன மாதிரி இருக்கு. அது ஏன்னு தெரியல, இல்லை என் ஸ்கின்ல தான் அப்படி இருக்கா ஒரு ட்ரை ஸ்கின்ஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்குமான்னு தெரியல. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இது வந்துட்டு உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹெவியா இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகாது. பட் இவங்க வந்துட்டு இது சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் சொல்றாங்க. பட் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கும் போது இதை அப்ளை பண்ணும்போது ஈவன் மோர் என் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்குற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதுவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் வந்து என் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணுவேன். அப்பதான் என் ஸ்கின் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஹைட்ரேஷன் ஃபீல் கொடுக்கும் எனக்கு. இது வந்துட்டு 24 hours சொல்லியிருக்காங்க. 24 hours வரைக்கும் இது லாஸ்ட் ஆகுதான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி நான் செக் பண்ணது கிடையாது. பட் இதுவுமே வந்துட்டு ஒரு லாங் ஸ்டே கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே லைட் வெயிட், உங்க ஸ்கின்ல வந்துட்டு பட்ஜ் ஆகாது. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபும் கூட. ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நேச்சுரலா இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் பேக்கேஜிங்ல வந்து கொடுக்குறாங்க. அகைன் நம்மளுக்கு அந்த ஃபிட்மி வரும் பாத்தீங்களா, அதே மாதிரியான பேக்கேஜிங் தான். மேல இந்த மாதிரி லிட் இருக்கு அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு
ப்ராடக்ட் எடுக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் பிடிச்சிருக்கு. பட் இது வந்து என் ஸ்கின்னை கொஞ்சம் ட்ரை ஆக்குறதுனால நான் வந்துட்டு இதுக்கு 9 on 10 தான் வந்து கொடுக்குறேன். பிரைஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது 750 rupees, which is affordable தான் நான் சொல்வேன். அடுத்ததான் வந்துட்டு அகெயின் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இது வந்துட்டு ஃப்ரம் கே பியூட்டி. ஸோ நல்லா வந்துட்டு ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான ஒரு பேக்கேஜிங் அண்ட் இது வந்துட்டு ஒரு பாட்டில் பேக்கேஜிங்ல கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி லிட் கொடுக்குறாங்க, பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் டிராவலிங்ல எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்துட்டு என்னோட ஸ்கின் வந்து ஒரு செகண்ட் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும், ரொம்பவே நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் நான் சொல்லுவேன். அண்ட் இது வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ்க்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க இது வந்துட்டு பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 கோட்டிங் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். எல்லாம் வந்துட்டு ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன், ஒரு பெர்ஃபெக்ட் பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இது ஃபார்முலேஷன் வந்து ரொம்பவே லைட் வெயிட், உங்க ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே நரிஷ் ஆக்கும். அண்ட் இதுல வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஷீன் இருக்கு, உங்களுக்கு டியூரி ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் இது வந்துட்டு உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பிளர் அவுட் பண்ணும். அண்ட் இது வந்துட்டு சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் சொல்லுவேன். முக்கியமா நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரா ஒர்க் ஆகும். சோ இது வந்துட்டு ஈஸியா பிளெண்டும் பண்ணிடலாம் நம்ம ஸ்கின்ல. இந்த ஃபவுண்டேஷன் 20 டிஃபரெண்ட் ஷேட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இது வந்துட்டு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் நான் சொல்வேன். அண்ட் இதுக்கு நான் வந்து கண்டிப்பா 10 on 10 தான் கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு இது வந்துட்டு சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு எந்த விதமான கான்ஸும் வந்துட்டு சொல்றதுக்கு இல்ல. சோ எஸ், அடுத்தது நம்ம பார்க்க போற ஃபவுண்டேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட்ல இருந்து இந்த கான்ட் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்துட்டு உங்களோட பிளெமிஷஸ் எல்லாம் கவர் பண்ண போகுது. அண்ட் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாட்டில் பேக்கேஜிங்ல வருது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பம்ப்ல எடுக்கிறோம். ஸோ இது வந்துட்டு எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் கவரேஜ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கவரேஜ் கொடுக்குது. பட் இது வந்துட்டு என்னோட ஷேடை விட வந்துட்டு ஒரு ஷேட் டார்க்கரா இருக்கு. ஸோ ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு அது ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப ஸ்கின் பாக்குறதுக்கு பிரைட்டா இருக்கிற மாதிரி கிடையாது. சின்ஸ் இட்ஸ் ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன், பட் ஓகே தான். இது டேன் ஆகும் போது இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ஓகேஷா வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஆயில் ஃப்ரீ, டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. நான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி தண்ணியில மூஞ்சில போட்டுலாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்றாங்க, பட் நான் ட்ரை பண்ணது இல்லை. ஃபவுண்டேஷன் நான் வந்துட்டு ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் போறேன் அப்பெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்துட்டு ஒரு டெய்லி வேர் மாதிரி தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப கம்மியா தான் குவான்டிட்டி எடுத்து அப்படியே ஒரு ஃபேஸ் வந்து டாட் பண்ணிட்டு அப்படியே நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு பிரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்றேன் கம்பேர்ட் டு பியூட்டி பிளெண்டர். ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஓகே தான். பட் என்னமோ இதுக்கு வந்துட்டு ஒரு 9 on 10 அப்படிதான் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. லாஸ்டா பார்க்க போற ஃபவுண்டேஷன் வந்துட்டு நைக்கால இருந்து இந்த ஸ்கின் ஷீல்ட் ஆன்டி பொல்யூஷன் ஃபவுண்டேஷன். நைக்கால வந்துட்டு இப்போ இன்னொரு ஃபவுண்டேஷன் கூட அப்கிரேட் ஆகி வந்திருக்கு. நான் இன்னும் அதை வாங்கி ட்ரை பண்ணல. பிகாஸ் எங்கிட்ட இருக்கிற ஃபவுண்டேஷன்லாம் நான் தீத்தி முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதர் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ இது வந்துட்டு ஒரு 30 ml ப்ராடக்ட். ஆன்டி பொல்யூஷன், டீப் ஹைட்ரேஷன், ஆயில் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துட்டு இவங்க கிளைம் பண்றாங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு சாட்டின் மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டியூப் பேக்கேஜிங்ல வருது. இந்த ஃபவுண்டேஷன் நான் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ டியூப்ல கொடுத்துருக்காங்க. மேலே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ எஸ், டியூப்ல வரனால இதை வந்துட்டு டிராவல் ஃப்ரெண்ட்லிக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிராவலிங் போகும்போது தாராளமா இந்த ஃபவுண்டேஷன் நீங்க வந்துட்டு எடுத்துட்டு போகலாம். இது கீழே விழுந்தாலும் உங்களுக்கு உடைய போறது கிடையாது. இது வந்துட்டு எல்லா இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்குமே வந்துட்டு சூட் ஆகும். நிறைய ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களோட போர்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதையுமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். உங்க ஃபேஸ்ல வந்துட்டு அன்இவன் ஸ்கின் டோனா இருக்குன்னா அதையுமே வந்துட்டு உங்களுக்கு ஈவன் அவுட் பண்ணுது. அண்ட் உங்க ஃபேஸ்ல ஏதாவது பிளெமிஷஸ் ஆர் ஆக்னே மார்க்ஸ்லாம் இருக்குன்னா அதையுமே வந்துட்டு கவர் பண்ணுது, ஃபேட் அவுட் பண்ணுது. அண்ட் இது வந்துட்டு டீப் ஹைட்ரேஷன் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு 15 ஷேட்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அண்ட் இவங்க இன்னொரு விஷயம் கிளைம் பண்றாங்க என்னன்னா, இது வந்துட்டு ட்ரிபிள் ஆக்டிவ் ஆக்ஷன் ஃபார்முலா ஆன்டி பொல்யூஷன்ல இருந்து உங்க ஸ்கினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு. அது எந்த விதத்துல ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம போக போகுது. மற்றபடி நம்ம ஃபவுண்டேஷன்ல இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஹைட்ரேஷனா அந்த க்ளோயா வச்சுக்கணும், ரொம்ப நேரத்துக்கு லாங் ஸ்டேவா இருக்கணும். அண்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து பிளேஸ்ல இருந்து மூவ் ஆகக்கூடாது. நம்ம வெளியில எங்கேயாவது லைக் ஷாப்பிங்லாம் போறோம்னா ரொம்ப ஓவர் ஸ்வெட்டில வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்துட்டு கிராக் ஆகக்கூடாது, பல்ஜ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஈஸியா வந்துட்டு பிளெண்ட் ஆகும் இதெல்லாம் தான். பட் நம்ம ஸ்கின்ல வந்து இது எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தான் நான் வந்து பார்த்தது கிடையாது. பட் என் ஸ்கின்ல வந்துட்டு இது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. லைக் அஸ் அ ஃபவுண்டேஷன் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் என்விரான்மெண்டல் டேமேஜ்ன்றதா எனக்கு என்னன்னு புரியல. பட் ஏன் அது ஒரு நல்ல விஷயம் தான். ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்குறாங்கன்னா நல்ல விஷயம் தான். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 on 10 தான் கொடுப்பேன். பட் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுல. எனக்கு நல்லாவே ஒரு கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். ஈஸியாக வந்து ஸ்கின்ல பிளெண்ட் ஆயிடுது. நான் வந்துட்டு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போதும் சரி, எனக்கு வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணும்போதும் சரி, எனக்கு வந்துட்டு சூப்பராக அது வந்து பிளெண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நான் வந்து 10 on 10 தான் கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு நான் காமிச்சிருக்க எல்லா ஃபவுண்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 9 on 10 or 10 on 10 தான் கொடுத்தேன்.
ரொம்ப ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப குறை சொல்ற மாதிரிலாம் கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே வந்துட்டு என்னோட டாப் 10 ஃபேவரட் லிஸ்ட்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம டாப் ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ்ல நம்ம ரொம்ப கம்மியாலாம் மதிப்பிட முடியாது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன். ஏன் ஸ்கின்னை நான் டெஸ்ட் ட்ரை பண்ணி எனக்கு வந்துட்டு நல்லா ஒர்க் ஆன ஃபவுண்டேஷன்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஸ், என்னோட ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all and take care. Bye.